இந்த 20வது நாள் ஜெபத்திலே கலந்து கொண்டவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன். கடந்த நாட்களிலே நாம் ஆவியை குறித்தும் நாவை குறித்தும் உடல்களை குறித்தும் நாம் தியானித்தோம். தொடர்ந்து இன்றைக்கு ஆத்மாவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சமாதானத்தின் தேவன் பரிசுத்த உங்கள் ஆத்துமாக்களை பரிசுத்தப்படுத்துகிறவர் என்கின்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் வேதத்தை தியானிக்க போகிறோம். சமாதானத்தின் தேவன் பரிசுத்த உங்கள் ஆத்துமாக்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார் என்று சொல்லி வேதத்திற்கு ஒரு வசனத்தை தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சமாதானத்தின் தேவன் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் ஆத்துமாக்களை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே சரீரத்திலே தேவன் பரிசுத்தத்தை எப்படி தருகிறார் என்பதை குறித்து தியானித்தோம். சரீரத்தோடு சம்பந்தப்பட்ட மாம்சம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தியானித்தோம். மாம்சத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கிரியைகளை குறித்து கிரியை பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதில் 3 காரியங்களை பார்த்தோம். சரீரம், மாம்சம், கிரியை 3 பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த நாட்களிலே ஆவி பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆவியோடு சம்பந்தப்பட்ட நாவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நாவோடு சம்பந்தப்பட்ட உடல் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இன்றைக்கு ஆத்துமா பரிசுத்தமாய் மாற வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்று சொன்னால் அவர் சமாதானத்தின் தேவன். சமாதானத்தின் தேவன் பரிசுத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராய் இருப்பீர்களாக என்று சொல்கிறார். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல அவரை ஆராதிக்கிற நாம், அவரை தொழுது கொள்ளுகிற நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்திலே இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் யாவரோடும் கூட வரும் பொழுது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக என்று சொல்லப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும் பொழுது, அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அப்படி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது நீங்கள் பிழையற்றவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. ஏற்கனவே இயேசு அவர் வந்தார், பாவிகளை பரிசுத்தமாக்கும்படி வந்தார். அவர் திரும்ப வரப்போகிறார், பரிசுத்தவான்களை ஒன்று சேர்க்கும்படியாக அவர் வரப்போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்போ அவர் வரும் பொழுது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் 3 குற்றமற்றதாய் காணப்பட வேண்டும், பரிசுத்தம் உள்ளதாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக நமக்கு பரிசுத்தம் என்கின்ற ஆயத்தம் தேவையாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும்
வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவனுடைய விருப்பம் என்ன என்று சொன்னால், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது அவருடைய சித்தம். அப்போ அவருடைய சித்தத்தை இந்த பூமியிலே எப்படி நிறைவேற்றுகிறார், உங்களை எப்படி பரிசுத்தப்படுத்துகிறார் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தையை அனுப்பி ஆண்டவராக தேவன் பரிசுத்தப்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றும் குற்றமற்றதாய் காணப்பட வேண்டுமானால், மூன்றும் பரிசுத்தமாய் மாற வேண்டுமானால், தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே கடந்து போக வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் ஊடுருவி போக வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறோம். கேட்கிறது அப்படி கேட்டுட்டு அப்படி விட்டுடாதபடிக்கு நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் தேவனுடைய வார்த்தை ஊடுருவி போக நாம் பிரயாசப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். இப்போ நம்ம ஒரு உடம்பு சரியில்லை, நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம், அவங்க சில டேப்லெட்ஸ் தராங்க, சில இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, சில ட்ரிப்ஸ் ஏற்றுறாங்க. இதெல்லாம் எங்கே போய் கலக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய சரீரத்திலே, நரம்புகளிலே, தசைகளிலே, இரத்த நாளங்களிலே போய் அந்த மருந்துகள் கலக்கும்போது தான் அது என்ன உண்டாக்குறது அப்படின்னு சொன்னால், நமக்கு என்ன பிரச்சனையோ அதை மாற்றுவதற்கு அது செயல்படுகிறது. அப்போ அதே போல கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தையானது நம்முடைய நரம்புகளுக்குள்ளே, தசைகளுக்குள்ளே, இரத்த நாளங்களுக்குள்ளே, எலும்புகளுக்குள்ளே, ஊறுகளுக்குள்ளே அது கடந்து போகும் பொழுதுதான் நமக்குள்ளே கர்த்தர் ஒரு பரிசுத்தத்தை கற்றுத் தருகிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும். அப்ப தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குங்க? ஜீவன் உள்ளதாக இருக்கிறது, வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றுக்குள்ளும் கடந்து போக வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆத்துமாவிலே கர்த்தருடைய வார்த்தை கடந்து போக வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நம்முடைய கர்த்தருடைய வார்த்தை உள்ள கடந்து போகும்போது என்ன நடக்குது? தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போம். இருபுற கருப்புள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதையும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றையும் வகையறுக்கிறது. ஆத்துமாவை வகையறுக்கிறது, ஆவியை வகையறுக்கிறது, கணுக்கள், ஊன்களை, சரீரத்தில் இருக்கிற காரியங்களை எல்லாம் அது வகையறுக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய எலும்புகளுக்குள்ளே, நரம்புகளுக்குள்ளே, தசைகளுக்குள்ளே போகும்பொழுது, அது ஊடுருவி போகும் பொழுது தேவன் நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவராக தேவன் பரிசுத்தப்படுத்துகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மை ஆண்டவராக தேவன் பரிசுத்தப்படுத்துகிறார். வார்த்தையை அனுப்பி ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே வாசிக்கிறது, அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவில் என்றென்றைக்கும் இருக்கும்போது நான் இஸ்ரவேலை பரிசுத்த பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்றார். அப்போ பரிசுத்த ஸ்தலம் எதற்காக இருக்கிறது? நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். அப்போ ஆலயத்துக்குள்ள வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா, வார்த்தையை அனுப்பி அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ ஆண்டவராகிய தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தும்படியாக அவருடைய வார்த்தைகளை ஆண்டவராகிய தேவன் அனுப்பி கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ நம்ம எப்படி நம்முடைய ஆத்துமா பரிசுத்தமாகும்? இந்த ரகசியத்தை இன்றைக்கு நான் முடிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆத்துமா பரிசுத்தம் ஆவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்போ ஒவ்வொருத்தரும்
நம்ம ஆத்மா பரிசுத்தம் ஆக வேண்டும் என்ற விருப்பம் நமக்கு என்ன பண்ணணும்? நமக்கு முதல்ல இருக்கணும். நம்ம விரும்பினாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? பரிசுத்தமா மாற முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அந்த விருப்பம் நமக்குள்ள ஏற்படணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தையை உள்வாங்கி கர்த்தருடைய வார்த்தையை நம் தியானிக்கிறவர்களாய் மாறும். அப்ப தியானிக்கிறவர்களாய் மாறும்போது அந்த அக்கினி நம்முடைய ஆத்துமாவிலே பற்றி பிடித்து நம்முடைய ஆத்துமாவை அது பரிசுத்தப்படுத்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அறிவியல் கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆத்துமா பரிசுத்தமாய் மாற வேண்டும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 1:22 ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்று சொல்லப்பட்டது. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய். அப்ப நம்முடைய ஆத்துமா எப்படி சுத்தமாகிறது என்று சொன்னால், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நம்ம மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நம்ம ஒவ்வொருவரும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் மாறும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அந்த 3 காரியங்கள், அந்த வசனத்தில் 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய். இரண்டாவது, சத்தியத்தினாலே நீங்கள் கீழ்ப்படிந்து, சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து. மூன்றாவது, மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி. அல்லேலூயா. அப்போ இந்த 3 காரியங்கள் நமக்குள்ள இருந்தானா நம்முடைய ஆத்துமா என்ன உண்டாகும்? சுத்தம் உண்டாகும். அப்போ ஆத்துமாக்களை சுத்தப்படுத்தணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ ஆத்துமாக்களை எப்படி சுத்தப்படுத்த முடியும்? இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே, அந்த பலியினாலே கர்த்தர் நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறார்? பரிசுத்தப்படுத்துகிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஆத்துமாவை நம்ம சுத்தப்படுத்த முடியல. அதனால இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, அவருடைய மாம்சத்தை பீப்பதற்கு, அவருடைய மாம்சம் பிச்சு எடுப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அவருடைய சித்தத்தின்படி நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படியாக ஆண்டவராக தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. தீத்து 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, தீத்து 1:15 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும். போதுமா? அல்லேலூயா. அப்ப சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும். அப்ப தேவன் என்ன விரும்புகிறார்? நான் ஜனங்களை சுத்தம் பண்ணிவிட்டேன், பரிசுத்தப்படுத்தி விட்டேன். இப்ப அவங்க எப்படி இருக்கிறாங்க? சுத்தமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சுத்தம் உள்ளவர்களுக்கு எல்லாமே சுத்தமா தான் இருக்கும். அசுத்தமாய் இருக்கிறவர்களுக்கு எல்லாமே அசுத்தமா தான் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நன்றாய் கவனிக்கணும். நம்ம சுத்தம் உள்ளவர்களாக, கபடற்றவர்களாக, உத்தம இருதயத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களாக நம்ம ஒவ்வொருவரும் மாற வேண்டியது இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது விவாகம் பண்ணினவர்கள் இருக்கிறார்கள், விவாகம் பண்ணாதவர்கள் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ விவாகம் பண்ணாதவர்கள் தங்கள் ஆத்துமாவை எப்படி பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். வேதம் சொல்வது 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 7:34,
மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமாய் இருக்கும்படி கர்த்தருக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறார். அப்போ விவாகம் இல்லாதவர், விவாகம் பண்ணாதவர் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மகிமையுண்டாக அவங்க சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமாய் கர்த்தருக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று சொல்லி அவள் என்ன செய்கிறாளாம்? கவலைப்படுகிறாள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மகிமையுண்டாக. இந்த திருமணத்திற்கு முன்பாக, திருமணத்துக்கு பின்பாக இப்படி பிரிச்சுக்கலாம். அல்லேலூயா. திருமணத்துக்கு முன்பாக ரொம்ப ஜாலியாக இருக்கலாம். கல்யாணம் ஆன பிறகு குடும்ப வாழ்க்கை, மெனி ப்ராப்ளம்ஸ். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மகிமையுண்டாக. அதாவது ஒரு சம்பவத்திற்கு வாசம் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய நேரம் கூட ஸ்பெண்ட் பண்ணேன். இப்போ என் கூட நிறைய நேரம் என்ன பண்ண மாட்டேன், ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு வேலை இல்லை. அல்லேலூயா. கல்யாணம் பண்ண பிறகு நிறைய வேலை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மகிமையுண்டாகும். அப்போ சூழ்நிலை என்ன பண்ணுதுங்க, மாறுது. இப்போ கல்யாணத்துக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்கெட்டில் நமக்கு நிறைய காசு இருக்கும், நிறைய என்ன பண்ணலாம், நல்லா செலவு பண்ணலாம். கல்யாணம் ஆன உடனே குடும்ப பாரம் வந்துடும். என்ன பண்ணுறதுங்க, குடும்ப பாரம் வரும். அதுக்கப்புறம் நம்ம ஃபியூச்சர் என்ன பண்ண போகிறோம், நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம வீடு என்ன பண்ண போகிறோம், இப்படி பல காரியங்கள் வந்தோடனே தண்ணி மாதிரி செலவு பண்ணுற பணம்லாம் பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சகோதரிகள் என்ன பண்ணுறதில்ல, சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை. கல்யாணம் பண்ணுறதுக்கு கூட நல்லா ஜாலியாக செலவு பண்ணோம், நல்லா அங்கங்கே போனோம். கல்யாணம் பண்ண பிறகு எங்கேயுமே நீ கூப்பிட்டு போகிறது இல்லையா? இல்லையா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மகிமை. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு யாரும் இல்லை அவருக்கு, அதனால ஜாலியாக இருந்தாங்க. கல்யாணம் பண்ண பிறகு மனைவி, பிள்ளைகள், வீடு கட்டணும், அதை பண்ணணும், பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணும், அப்படி பல ப்ராப்ளம். அப்போ இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, திருமணம் ஆகாதவள் கன்னி அவங்க எதுக்காக கவலைப்படுறாங்கன்னா கர்த்தருக்காக கவலைப்படுறாங்க. அல்லேலூயா. திருமணம் ஆனவங்க எதுக்கு கவலைப்படுறாங்க, தனக்காகவும் விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவர்களுக்காக என்ன பண்றாலாம், கவலைப்படுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மகிமை. திருமணம் ஆனவங்க கணவன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம்னு பார்க்குறாங்க, மனைவி கணவனுக்கு எப்படி. அப்போ பாருங்க, கல்யாணம் பண்ணறதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு எப்படி பிரியமா இருக்கலாம்னு பார்த்தாங்க. திருமணம் ஆன பிறகு மனைவி கணவனுக்கு எப்படி பிரியமா இருக்கலாம், மனைவி கணவனுக்கு எப்படி பிரியமா இருக்கலாம்னு சொல்லி என்ன பண்றாங்க, பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மகிமை உண்டாகும். ஆனால் அப்போ குடும்ப வாழ்க்கையில் நாங்கள் இருக்கிறோம், நம்ம ஆண்டவருக்கு பிரியமாகவே நடக்க முடியாதையா அப்படின்னா நடக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மகிமை உண்டாகட்டும். எப்படி நடக்கலாம் அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மகிமை உண்டாகட்டும். இப்போ திருமணம் ஆயிடுச்சு, ஒருவேளை கணவன் ரட்சிக்கப்படலை அல்லது மனைவி ரட்சிக்கப்படலை அப்படின்னு சொன்னால் நல்லா கவனிக்கணும். அவங்க மூலமாக கர்த்தர் அவர்களை பரிசுத்த ஜீவியத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். வேதத்தில் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களிலே வாசிக்கும் போது, ஒரு ஸ்திரீயினுடைய புருஷன் அவிசுவாசியாய் இருந்தும் அவளுடனே வாசமாய் இருக்கிற அவனுக்கு சம்பந்தம் இருந்தால் அவர் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவன். எண்ணத்தினாலே அவிசுவாசமான புருஷன் தன் மனைவியினால் பரிசுத்தமாக்கப்படுகிறார். அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறார். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாய் இருக்குமே, இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாய் இருக்கின்றன. அல்லேலூயா. உங்கள் நிமித்தமா உன் குடும்பத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துறார். அல்லேலூயா. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. சில நேரத்தில் கணவன் சபைக்கு வரல, சில நேரத்தில் மனைவி சபைக்கு வரல. அப்போ யாரால பரிசுத்தமாக்கப்படுகிறாங்க, தேவ வார்த்தை நிறைந்த உங்களாலே அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. நீங்க அவர்களோடு கூட கூடி வாழ நீங்க சம்மதிச்சீங்கன்னா, உங்கள் நிமித்தமாக கர்த்தர் உன் மனைவியை, உன் கணவனை, உன் பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா பரிசுத்தப்படுத்துகிறார்.
அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ நம்ம எல்லாவற்றையும் நம்முடைய ஆத்துமாவை நம்ம என்ன செய்ய வேண்டும்? சுத்திகரிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆத்துமாக்களை நம்ம சுத்திகரிக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் இரண்டாம் வருகை வரும்பொழுது, இயேசு இரண்டாம் வருகை வரும்பொழுது நம் கரைதிரை அற்றவர்களாக இயேசுவுக்கு முன்பாக போவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒன்று கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆத்துமா எப்படி சுத்தமாகிறது என்று சொன்னால், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற விசுவாசம் உள்ள கர்த்தரோடு கூட இணைந்திருக்கிற கணவன் அல்லது மனைவி அல்லது பிள்ளைகள் மூலமாக தேவன் நம்முடைய ஆத்மாவுக்கு என்ன செய்கிறார்? ஒரு பரிசுத்தத்தை தருகிறார். அது மாத்திரமல்ல, நாம் இங்கு கேட்கிற உபதேசத்தினாலே நாம் சுத்தம் பண்ணப்படுகிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, யோவான் 15:3, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உபதேசத்தினாலே நாம் எப்படி பண்ணப்படுகிறோம்? சுத்தம் பண்ணப்படுகிறோம். அல்லேலூயா. அப்போ இன்னொரு விதத்துல நாம் எப்படி ஆத்துமாக்களை சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், வேதத்துல 1 பேதுரு 1:22 வாசித்தது போல, ஆவியிலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிவதினாலே, ஆவியிலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிவதினாலே. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆவியிலே சத்தியத்துக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம ஒவ்வொருவரும் நம்ம கீழ்ப்படிதலை நம்ம என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப கீழ்ப்படிதல் எல்லா மனுஷனுக்கும் தெரிந்திருக்கும். உங்களுடைய கீழ்ப்படிதல் எல்லா மனுஷனுக்கும் தெரிந்திருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் மாறும், விசுவாசத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் மாறும், நீதிக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் மாறும், சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் மாறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப கீழ்ப்படிதல் என்பதை ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறார். அப்போ நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் உங்கள் ஆத்துமாக்களை என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சுத்தப்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 1:7. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். அல்லேலூயா. எதற்கு கீழ்ப்படியணுமா? விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு. அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தாலே போதும், உங்க ஆத்துமாவை ஆண்டவர் என்ன செய்வார்? பரிசுத்தப்படுத்தி விடுவார். அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ உங்களுடைய கீழ்ப்படிதல் கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியும். கர்த்தருடைய சத்தத்துக்கு என்ன செய்யணும்? நீங்கள் கீழ்ப்படியும். கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படியும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்கள் ஆத்துமாக்களை என்ன செய்கிறாரா? பரிசுத்தப்படுத்துகிறார். வேதம் சொல்கிறது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிவதும் ஆட்டுக்கடாக்களை நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லுகிறார். அப்ப நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் உங்கள் ஆத்துமாக்களை என்ன செய்கிறாரா? சுத்தப்படுத்துகிறார். அப்ப கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை, ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையை நாம் புறக்கணிக்காதபடிக்கு நாம் கீழ்ப்படிவோம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆத்துமா பரிசுத்தமாய் மாறும். நம்முடைய ஆத்துமா பரிசுத்தமாய் மாறாம நம்ம தேவ பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம என்ன செய்யறாங்க? போக முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. நம்முடைய ஆத்துமா பரிசுத்தமாய் மாறணும். அப்ப பரிசுத்தமாய் மாறணும்னு சொன்னா உங்க ஆத்துமாவில ஒரு சுத்திகரிப்பு தேவை, உங்களுடைய ஆவியில ஒரு கீழ்ப்படிதல் தேவை.
அல்லேலூயா. நீங்க கீழ்ப்படிஞ்சு கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்ய நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை ஆண்டவராக தேவன் பரிசுத்தப்படுத்துகிறார். வேதம் சொல்லுது ரோமர் 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கும் போது ரோமர் 16:19 கர்த்தருடைய பரிசுத்தம் உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரியும். சபைக்கு தெரியும் நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறீங்கன்னு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமை உண்டாகும். உங்க போதருக்கு தெரியும் நீங்க கீழ்ப்படுகிறீங்க. அப்ப அன்றைய கர்த்தருடைய பிள்ளையில நம்முடைய கீழ்ப்படிதலை ஆண்டவராக தேவன் பார்க்கிறார். எந்த ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானோ, எந்த ஒரு மனுஷன் விசுவாசத்துக்கு கீழ்ப்படுகிறானோ, எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய நீதிக்கு கீழ்ப்படுகிறானோ அந்த மனுஷனுடைய ஆத்மாவை ஆண்டவர் என்ன செய்கிறார்? பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல சமாதானத்தின் தேவன் தாமே முற்றிலும் உங்களை பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலும் குற்றமற்றதா இருக்கும்படிக்கு கரைதிரையற்றதா இருக்கும்படிக்கு ஆண்டவராக தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப முற்றிலுமாய் நீங்க தேவ சமூகத்துல உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே எனக்கு முற்றிலுமாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முற்றிலுமாய் என்னை என்ன செய்ய பரிசுத்தப்படுத்துங்க என்று சொன்னோம். நீங்க வீட்டில் போய் வாசி பார்த்துங்க. யோவான் 15ஆம் அதிகாரத்துல நீங்கள் கர்த்தரிலும் கர்த்தர் உங்களிலும் நிலைத்திருப்பாரானால் ஆண்டவராகிய தேவன் உங்களை சுத்தப்படுத்தி உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை மகிமைக்குள்ளே கொண்டு போக அவர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். அப்ப நாமும் இயேசுவும் ஒன்றாக பிணைக்கப்பட்டு இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவராகிய தேவன் உன்னை கொண்டு இந்த தேசத்துல பெரிய காரியங்களை செய்யும்படியாக தேவன் விரும்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவராகிய தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய சித்தத்துக்கு வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் ஆத்துமாக்களை நீங்கள் சுத்தப்படுவதற்கு நீங்கள் விட்டுக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் ஆத்துமாக்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் மகிமைக்குள்ளே கர்த்தர் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆத்துமா எதோடு சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இருதயத்தோடு கூட சம்பந்தப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அப்போ கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாகணும். இருதயம் என்ன மாறணும் அப்படின்னு சொன்னா தேவனுக்கு பிரியமானதா மாறும். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த ஆத்துமா இருதயத்தோடு கூட சம்பந்தப்பட்டிருக்கிறது. இந்த இருதயம் எப்படி பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லி நாளை தினத்தில் தியானிப்போம். ஆண்டவராக தேவன் கொடுத்த இந்த வார்த்தை